ஹாஹா கல்யாணம் சீரியல்ல விஜய் அனாமிகா கிட்ட டைவர்ஸ் பேப்பரை கொடுத்து இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அனாமிகா நான் முடியவே முடியாது, கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. நீ போடலன்னா நான் போட வைப்பேன், நீ போடலன்னா என் சாவுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாப்புல. அனாமிகாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்பவுமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க பிரபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்காக வீட்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அழைக்க முடியாது இல்லையா சூர்யாவோட வீட்ல. அதனால தாத்தா, பாட்டி, ராஜலட்சுமி இவங்க எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கிறப்ப கோயில்ல போயிட்டு நம்ம மகாவோட அம்மா, அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்காக கூப்பிடுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் இது எங்க வீட்டு கல்யாணம் கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மறுநாள் காலையில என் மகா ஏந்திரிச்சு வந்து பார்க்கும்பொழுது வீட்ல வந்து அது மட்டுக்கும் தடபுடலா வேலை ஆகிட்டு இருக்கு. நம்ம சூர்யா, கௌதம் இவங்க எல்லாருமே வந்து தோரணம் கட்டுறது, வெளியில அழகி பாப்பா கோலம் போடுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஃபன்னா தான் இருக்கு. நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் சும்மா பயங்கரமா தடபுடலா போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி தாத்தா, பாட்டி, ராஜலட்சுமியிலருந்து, சித்ரா தேவியிலருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷனுக்காக வந்திருக்கிறாங்க. விஜய தவிர, விஜய், அனாமிகா இவங்கலாம் வரல. அவங்க அம்மாலாம் வரவே இல்ல. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துர்றாங்க. மாப்பிள்ளை வீட்ல வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அழகி பாப்பாவ பார்த்துட்டு, "இந்த பாப்பா யாரு? நான் பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு கேட்ட உடனே சித்ரா தேவி, "இந்த பாப்பா வந்து மகாவோட குழந்தை தான்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.